வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி எடுத்து வந்திருக்கோம். 2025 நடக்கும் சாம்பியன்ஷிப் வந்து பயங்கர கிராண்டா நடந்துட்டு இருக்கு. பயங்கர நம்மளை எதிர்பார்ப்போடையும் இருக்குது அந்த மேட்ச் வந்து. அது வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான்னா சொல்லவே வேண்டியதில்லை. அந்த மேட்சை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்ச ஒரு கலகலப்பான ஒரு விஷயத்தோட நம்ம பார்க்க போகிறோம், பேசவும் போகிறோம். சரிங்களா, வாங்க நிகழ்ச்சியில் போய் பார்க்கலாம். 2025 சாம்பியன்ஷிப்புக்கான அந்த கோப்பை வெல்ல போது யார் அப்படிங்கிற போட்டியில பயமா எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. எந்த ஒரு நாடையுமே கம்மியா விளையாடுறாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே டஃப் கொடுத்து நல்லா விளையாடுறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, பாகிஸ்தான் மட்டும் கடந்த 2 மேட்சுமே தொடர்ந்து தோத்துட்டாங்க. போன மேட்சும் தோத்துட்டாங்க. இந்த மேட்சும் இந்தியா கூட வந்துட்டு தோத்துருக்காங்க. டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் செய்ய தான் முடிவு பண்ணாங்க. வந்து ஒரு நல்ல ஒரு தொடக்கமா இருந்துச்சு. எடுத்தோடனே பாபர் அசம் இவங்கெல்லாம் எல்லாருமே வந்து நல்ல ஒரு தொடக்கத்தோட தான் கொடுத்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்தது. அப்புறம் தொடக்கத்தில் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. பேட்டிங் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இந்த பேட்டிங் ரொம்பவே நல்ல சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எடுத்தோடனே நல்லா பேட்டிங் போயிட்டு இருந்துச்சு. அடுத்தடுத்த விக்கெட் வந்து அதிகமாக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விழுகவே இல்லை. அந்த விக்கெட் வந்து விழுகாமலே நல்ல ஒரு பாசிட்டிவாக நல்ல ஒரு பேட்டிங் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ரன்கள் தான் வந்துட்டு கம்மியாகவே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து இந்தியாவோட பவுலர்ஸ் தான். ஸ்பின்னருக்கு சரி ஃபாஸ்டா இருக்கட்டும் சரி, அவ்வளோ அற்புதமா போட்டாங்க பாருங்க பவுலிங் எல்லாமே. அந்த பிச்சு துபாயில் நடக்கிற பிச்சாவும் இருக்கட்டும், அது வந்துட்டு பேட்டிங் பிச்சு தான் ஆல்ரெடி. இப்போ வந்து பேட்டிங் பிச்சா இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்மளால பேட் பண்ண முடியும் அப்படின்றதையும் பாகிஸ்தான் வந்து ஓரளவுக்கு பண்ணியிருந்தாங்க. பேட்டிங்ல வந்துட்டு அதிகபட்சமா அவங்க வந்து அடிச்ச ரன் வந்துட்டு 241 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுல ரிஸ்வான் வந்து 46 ரன் அடிச்சிருந்தாரு. பாபர் அசாம் வந்து 21 ரன்னுக்கு அந்த மாதிரி சொற்ப ரன்னோட தான் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சக்கீல்ன்றவர் வந்து ஒரு 60 ரன் அடிச்சிருந்தார், 66 ரன். அவர் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். அப்படி இப்படி கிளட்டி ஓரளவுக்கு ரன் 241 ரன் அடிச்சிட்டாங்க. அது இந்தியாவுக்கு 241 டார்கெட்டாக இருந்துச்சுங்க. வேற லெவல் பேட்டிங்க இந்தியா. களம் இறங்குனாங்க. ரோஹித் சர்மாவோட 6, 4 எல்லாமே பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் ஆனது. ஆனால் என்ன, ரோஹித் சர்மா வந்து ஒரு செற்ப ரன்னோட அவுட் ஆகி போயிட்டாரு. அதுக்கப்புறம் களமிறங்க நம்ம கிங் கோலி, 1 பேட்ஸ்மேனாக எப்பவுமே இறங்குறவர் தான். தரமான ஒரு செஞ்சுரி நேற்று, அற்புதமான ஒரு செஞ்சுரி நேற்று. 82வது சதத்தையும் அவர் அடிச்சுள்ளார் நேற்று பார்த்தீங்கன்னா. அதுவும் இல்லாமல் நேற்று பயங்கரமான ஒரு ஓடியில் பார்த்தீங்கன்னா, விராட் கோலி ஓடியில் பார்த்தீங்கன்னா 14,000 ரன்களை கடந்துள்ளாருங்க நேற்று. ஒரு செஞ்சுரி இல்லாமல் 14,000 ரன்களை கடந்துள்ளார். 2வது இடத்துக்கு வந்திருக்காது. இன்னும் சச்சின் மட்டும் தான் இருக்காரு ஃபர்ஸ்ட் இடத்துல. இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நேற்று நடந்துச்சு. சும்மா ஒரு மேட்ச்னாலே பயங்கர எதிர்பார்ப்போட இருக்கும். நம்ம இந்தியா பாகிஸ்தான்னா வார் மாதிரி தான் எந்த ஒரு. ஆனால் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க. ஃப்ரெண்ட்ஸாக பழகி அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஈகோ இல்லாமல், எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அவ்வளோ சூப்பராக நேற்று விளையாண்டாங்க. அடுத்தடுத்த மேட்ச்களும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தான் இருக்குது. நம்ம ஒரு இப்போதைக்கு இந்தியா உள்ள ஒரு ஃபுல் ஃபார்மில், ஓடியில் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க நம்ம இந்தியா வந்துட்டு. எப்போவுமே வந்துட்டு அதில் சுபன் கில் வந்து நம்பர் 1 பேட்ஸ்மேனாக இருக்கார் நம்மக்கிட்ட. அவரோட பேட்டிங்கும் சொல்ல வேண்டியது, தனித்துவமாக அதை காமிச்சிட்டு இருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் அவர் தன்னோட 22வது 50 வந்து நேற்று அடிச்சிருக்காரு. அவர் ஒரு 64 ரன் அடிச்சாரு. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்தார். அது ஒரு ரன்னோட அவர் ஒரே ஓவரில் முடிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு இதோட தான் வந்தார். அந்த டைமில் வந்து 86, 88 ரன்ல இருந்தார் விராட் கோலி. ஆகா, இந்த டைமும் வந்து செஞ்சுரி முடியாது போல இருக்க, ஒரே ஓவரில் முடிச்சுட்டு போயிடுவாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பரவாயில்ல, அதை வந்து இந்த சைடு அப்புறம் அவர் அவுட் ஆகுனா அக்ஷர் பட்டேல் வந்துட்டு ஒரு சிங்கிள்ஸ் எடுத்து கொடுத்து நான் விராட் கோலியை வந்து சதத்தை பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே வந்து, அதாவது இந்தியா வின்னிங் பண்ணுறது 2வது விஷயம், அது யாருமே மைண்டில் போகவே இல்லை. விராட் கோலியோட செஞ்சுரி பயங்கர எதிர்பார்ப்பாக இருந்துச்சுங்க. ஏன்னா அவரோட அதிக ஃபேன்ஸ் வந்து பாகிஸ்தான்ல இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக ஃபேன்ஸு பாகிஸ்தான்ல இருக்காங்க. பாகிஸ்தானோட டிஷர்ட்ல நம்பர் போட்டு, விராட் கோலி நம்பர் போட்டு எல்லாரும் டிஷர்ட் போட்டு போயிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கு. இந்த மனுஷனுக்கு இவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் கிரியேட் இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலே தாங்க முடியல. அது இல்லாமல் தலை வந்துட்டு ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து நம்ம தலை தோனி அவர்கள் வந்து பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் ஏகப்பட்ட செலிபிரிட்டி வந்திருந்தாங்க, ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க. சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா,
அப்புறம் சிரஞ்சீவி, இப்போ இப்படி நிறைய கலைத்துறையிலேருந்து வந்திருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் பிளேயரும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவ்வளோ ஒரு நேற்று பயங்கர கிராண்டாக இருந்துச்சு அந்த மேட்ச் பார்க்கறதுக்கு. அதுவும் இல்லாமல் என்ன ஒன்றாக்கா, இன்னும் ஒரு ஒரு 300 ரன் அப்படி அந்த மாதிரி எடுத்துனாங்க. அடிக்கிறப்ப இன்னும் மேட்ச் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். மேட்ச் அடுத்தடுத்து என்ன என்ன அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். பரவாயில்ல, நேற்று மேட்ச் பார்த்ததே அவ்வளோ ஒரு பூஸ்டாக இருந்துச்சு. இந்தியா ஜெயிச்சதை விட விராட் கோலியோட சதம் தான் இங்கே எல்லாமே பேசப்பட்டிருக்கு. அவருடைய 14 ரன்னு கடந்திருக்காரு. இன்னும் ஒரு 18,000 ரன் நிற்கணும். 4,000 ரன்னு அடிச்சிருவாரா, என்ன பண்ணுவார், அடுத்தடுத்த மேட்ச்சில் இதே ஃபார்மில் போனான்னா கண்டிப்பாக அடிப்பாரா அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்த்து பார்க்க போகிறோம். ஓகே.